எப்பவுமே ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை சந்திக்கிறதுக்கோ இல்ல சமாளிக்கிறதுக்கோ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி அழுது போராடிதான் அதை சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சாதுரியமாவும் சாமர்த்தியமாவும் ஒரு பிரச்சனையை சமாளிக்க ஏதாவது ஒரு வழி இருக்கும். இந்த தலைவரை பாதுகாக்கிறதுக்கு அவருடைய படைகள் கூட இல்லாதத எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அவருடைய எதிரிகள் ஆயிரக்கணக்கான வீரர்களை கூட்டிட்டு இவர் இருந்த இடத்தை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. நடு ராத்திரியில இவர் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த விஷயம் இவருக்கு தெரிய வந்தது. எதிரிகள் வேற பக்கத்துல வந்துட்டாங்க. தங்கிட்ட இருக்கிற குறைந்த வீரர்களை வச்சு கண்டிப்பா அவங்க கூட சண்டை போட முடியாது. நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட தலைவர் உடனே தன் கூட இருந்த வீரர்களுக்கு உத்தரவு போடுறாரு. அதன்படி அவங்க எல்லாருமே அங்க இருந்த இடமே தெரியாம அங்கங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த தலைவர் தாம் போட்டிருந்த அங்க கவசத்தையும் கழட்டிட்டு ரொம்ப கூலா உட்கார்ந்து அங்க மேண்டலின் வாசிக்க ஆரம்பிச்சாராம். கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்த எதிரிப்படை இவர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுட்டாங்க. ஏன்னா இந்த எதிரிப்படை தலைவனுக்கு நல்லாவே இவரை பத்தி தெரியும், இவருடைய தந்திரங்களும் தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரொம்ப சாதாரணமா உட்கார்ந்து மேண்டலின் வாசிச்சுக்கிட்டு இருக்காருன்னா ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்காரு, தங்களை பிடிக்கிறதுக்காக அங்க கண்ணுக்கு தெரியாத பொறிகள் வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சு தயங்குனாரு. தனக்கு கிடைச்ச தகவல் உண்மைதானா, இவருடைய படைகள் வேற எங்காவது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, தன்னை பிடிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு செய்தியை இவர் பரப்பி விட்டாரா, இல்லைன்னா மனுஷன் எப்படி இவ்வளவு பெரிய படைய பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம இவ்வளவு சர்வ சாதாரணமா உட்கார்ந்துகிட்டு இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு கொஞ்ச நேரம் அங்கேயே காத்துக்கிட்டு இருந்தாரு. உடனே தன்னுடைய படைகளை கூப்பிட்டு தன் நாட்டுக்கே திரும்பி போயிட்டாரு. எப்பவுமே ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை சந்திக்கிறதுக்கோ இல்ல சமாளிக்கிறதுக்கோ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி அழுது போராடிதான் அதை சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சாதுரியமாவும் சாமர்த்தியமாவும் ஒரு பிரச்சனையை சமாளிக்க ஏதாவது ஒரு வழி இருக்கும்.